ஹலோ எவ்ரிவன். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் தென் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்பு. நிறைய பேர் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக காம்படேட்டிவ் எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது இந்த அப்ரோச் வந்து செட் ஆகாது. ஏன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற டைமு ஜஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். இந்த 3 மந்த்ஸில் சிலபஸை புரிஞ்சு, படித்து, ரிவைஸ் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். டாபிக்ஸும் நிறைய இருக்கும். ஸோ, எக்ஸாம்க்காக படிக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல், எப்போ வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்களோ, அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதோட சிலபஸை எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸை ஒரு தடவை ஃபுல்லாக தரவாக படித்து வச்சிடணும். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கிடைக்கிற நமக்கு அந்த 3 மந்த்ஸ் டைமை முழுசாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீப்பனாக பண்ணி படிக்கலாம். நிறைய மார்க் டெஸ்ட்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் வீக் ஏரியாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ண நமக்கு டைம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட படிக்கும்போது, நமக்கு எக்ஸாம் ப்ரெஷர்லாம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம ரேஸ் ஓடுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு மாரத்தான் ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாரத்தான் ஓடுறவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ, ப்ரிப்பரேஷனை நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக என்னோட விஷஸ்.